மூன்றாவதாக, a mature mind chooses to heal, not to hurt. முதிர்ச்சியுள்ள மனம் காயப்படுத்துவதற்கு பதில் குணப்படுத்த தெரிந்தெடுக்குமா? பழைய குப்பையெல்லாம் கிளறி எடுத்துக்கிட்டே இருப்போம். இருக்கு, குப்பை தான் ஆயிடுச்சு, சொல்லிட்டாங்க, நோக்கடிச்சிட்டாங்க, பேசிட்டாங்க, தவறா நடந்துக்கிட்டாங்க, திருப்பும் அதை கிளறக்கூடாது. திரும்ப போய் அதை சம்மட்டியை வச்சு, தொடப்பத்தை வச்சு, அல்ல வேற எதையாவது வச்சு கிளறி அதை எடுத்து நோண்டி திரும்பவும் பழைய விஷயங்களை நாத்தம் தான் அடிக்கும், திருப்பம் நோகத்தான் செய்யும். ஆனால் நம்ம என்ன ஒரு முதிர்ச்சி உள்ள மனசுடைய என்ன பண்ணுவாங்க, அதை சரி ஆயிடுச்சு, அதை ஹீல் பண்ண பார்க்கலாம், அதை சரி பண்ண பார்க்கலாம். திரும்ப திரும்ப அதை பற்றி பேசி பேசி ஹர்ட் பண்ணி அந்த விஷயத்த திருப்பும் நொந்த புண்ணில் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவாங்க அப்படின்ற மாதிரி, எரியிற நெருப்பில் எண்ணெயை போடுறான் அப்படின்ற மாதிரி, கொதிக்கிற உலையில திருப்பும் கட்டை குச்சியை வைக்கிற மாதிரி அப்படி வச்சுட்டு எரிய விட்டுட்டு இருக்கக்கூடாது. ஹீல் பண்றதுக்கு வழி என்ன? அவங்கள காயப்படுத்திட்டோம், நம்ம தான் காயப்படுத்திட்டோம், அல்லது அவங்க நம்மளை காயப்படுத்திட்டாங்க. சரி, யாரோ ஒருத்தர் போய் அந்த காயத்துக்கான மருந்தை போடலாம், அந்த காயத்துக்கான வார்த்தையை போடலாம், அந்த காயத்துக்கான மாரல் சப்போர்ட்டை போடலாம், இப்படி வைக்கலாம். ஆப்போசிட்ல நான் என்ன நோக்கடிச்சிட்டாங்க, சரி பரவாயில்ல, நோக்கடிச்சிட்டேன், இருக்கட்டும், நடக்குது, இதான் நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு தான் போகும், சரி பரவாயில்ல, நான் மன்னிச்சிட்டேன், வா நம்ம ஒன்னா இருக்கலாம். இது நிறைய பேருக்கு வர மாட்டிருக்க. ஆனால் மெச்சூர் மைண்ட் அதை தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கொள்ள, காயத்துக்கு மருந்து போட பார்க்கும், காயங்களை குணமாக்க என்ன செய்யலாம் அப்படின்ற விஷயத்த பேச பார்க்கும். போன வாரம் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த வீடியோ பட்டிமன்றத்தினுடைய வீடியோ ஏதோ ஒன்று வந்தது, திடீர்னு ஒரு கிளிப்ஸ் வந்தது, யாரும் அனுப்பிச்சு கொடுத்தாங்க. அதில் அவர் பேசுகிறாரு, இந்த சேர்ந்து உக்காந்து பேசினா எல்லாம் சரியாயிடுன்னு சொன்னவன் என் கையில் கிடைக்கட்டும், அவனை வெற்றாம் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா சேர்ந்து உக்காந்து பேசுனா எதுவுமே சரி ஆக மாட்டிருக்குது, இன்னும் பெருசாக தான் ஆகுதுன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன உள்ள என்ன ஓடுது? அதுக்கு ஒரே கைத்தட்டு. அப்போ சேர்ந்து உட்காந்து பேசணும்னு உட்காரும் போது என்ன பேசணும்? ஹீல் ஆகிற விஷயத்தை தான் பேசணும். திருப்பும் ஹர்ட் ஆகிற விஷயத்த பேசக்கூடாது, குணமாக்குற விஷயத்தை தான் தேடணும். திருப்பும் குத்தி காயத்தை பெருசாக்குற விஷயத்த பேசக்கூடாது. அப்ப காயத்தை பெருசாக்க என்ன ஆகும்? நல்லதுக்கு யாரோ சொன்னாங்க, சேர்ந்து உட்காந்து பேசுப்பா, போய் திருப்பும் பேசு, திருப்பும் அந்த உறவை புதுப்பித்துக்கொள் அப்படின்னு சொல்லி நல்லதுக்கு சொன்னது, அது நம்ம பேசுற மோட்டிவ் வேற மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா நம்ம சூஸ் பண்றது ஹீல் இல்லை, ஹர்ட்டை சூஸ் பண்றோம், காயத்தை சூஸ் பண்றோம், காயத்தை கட்டுறது சூஸ் பண்றது இல்லை. அதனால அந்த சரியான ஒரு விஷயமே, ஸ்டேட்மெண்ட்டே தவறா மாறுது பாருங்க. Measure your maturity, measure your mind, change your mind, set aside your childish ways. நம்ம குழந்தைத்தனத்தெல்லாம் எடுத்து வச்சிடலாம். என்ன பாக்குறீங்களா? குழந்தைத்தனத்தை எடுத்து வச்சிடலாம். இன்னொரு சொல்லுமா, குழந்தைத்தனத்தை நான் புருஷனான போதோ, நான் பெரிய மனுஷனான போதோ, குழந்தைகளுக்கு ஏற்றது எல்லாத்தையும் ஒழித்து விட்டேன், ஒழிச்சுட்டேன். ஒழித்து உள்ள வச்சுக்கல, என்னவா? ஒழித்து விட்டேன். கேட்கலாம் ஆண்டவரே, எனக்கு அந்த முதிர்ச்சியை தாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும், ஒருவன் முதிர்ச்சியில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரையும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கூப்பிடலாம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதுக்கு நம்ம இப்போ நான் முடிவு எடுக்கணும். நான் அந்த என் சின்ன பிள்ளைத்தனத்தை, என் சிறு பிள்ளைத்தனத்தை, என் சைல்டிஷ் வேஸை நான் விட்டுட்டு நான் முதிர்ச்சியாக தீர்மானம் பண்ணணும், முதிர்ச்சியாக சிந்திக்கணும், பெரிய மனுஷனை போல சிந்திக்கணும், பெரிய மனுஷனை போல யோசிக்கணும், பெரிய மனுஷன் போல திட்டமிடணும் அப்படின்றதுக்கான ஒரு முதிர்ச்சி, ஒரு முறிவை நான் எடுக்கணும். அவர் சொல்றாரு பாருங்க, நீதிமொழிகள் 2:3 சொல்றாரு, ஞானத்தை வா என்று கூப்பிடு, புத்தியை சத்தமிட்டு அழைத்துக்கள். முதிர்ச்சியை கூப்பிடு,
முதிச்சே வாழணுன்றத விரும்பு. அப்படின்னு போய் நடு ரோட்டில் நின்றுங்கன்னு ஞானமே வா, புத்தியே வா, அது இல்ல. முடிவெடு. ஞானமா நடந்து கொள்ளணும் அப்படின்றதுக்கான முடிவை எடு. புத்தியா நடந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக முடிவை எடு. கணவனுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், மனைவிக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், பிள்ளைகளை எப்படி ரெஸ்பெக்டா நடத்தணும், பிள்ளைகளை எப்படி முதிர்ச்சியா வளர்க்கணும், முடிவெடுக்கணும். அல்லேலூயா. இங்கதான் இருக்கிறோமா? முடிவு எடுக்கணும். கணவனுக்கும் மனைவிக்கும் எவ்வளவு பிரீதிங் ஸ்பேஸ் கொடுக்கணும், முடிவு எடுக்கணும். கணவனை மனைவி மதிக்கிறதும், மனைவி கணவனை மதிக்கிறதும், கணவன் மனைவிக்கு அன்பு காட்டுறதும், மனைவி கணவனுக்கு அன்பு காட்டுறதும் எவ்வளவு கரெக்டா இருக்கணும், முடிவு எடுக்கணும். முதிர்ச்சியா நடந்து கொள்ளணும். இல்லைன்னா குடும்பம் அப்ப இப்படிதான் போகும், இப்படிதான் போகும். கொஞ்சம் உணர்வை கேட்கலாம். இந்த உணர்வு எனக்குள்ள வரட்டும். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். இது ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தை. அப்போ சங்கீதக்காரன் சொல்றார் 119 169. நான் சொல்றேன், அப்படியே கேளுங்க. கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதிக்கு வருவதாக. இது இல்லை, இதுக்கு அப்புறம் சொல்றாரு பாருங்க, உமது வசனத்தின் படி என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். இப்ப எனக்கு அந்த உணர்வை தாங்க ஆண்டவர். நான் மெச்சூரிட்டியா நடந்துக்கிறணும் அப்படின்ற உணர்வை தாங்க. நான் புத்தியா நடந்துக்கணும் அப்படின்ற அந்த உணர்வை தாங்க. இன்னைக்கும் திரும்பவும் குழந்தையாவே நான் நடந்துக்கணும்ன்ற அந்த உணர்வெல்லாம் எடுத்து போடுங்க. பெரிய மனுஷன் நடந்துக்கணும். எல்லாரும் 100% அப்படி நடந்து அடிபடும், அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக